வணக்கம். இந்தியன் டூ படம் பார்த்து வரேன். ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்காரு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈஸ்வல் சங்கர் படம் கண்டிப்பாக அந்த பிரம்மாண்டங்கள் இருக்குது. கமல் சார் கேரக்டர் ரொம்ப நல்லா வருது. ரொம்ப நாள் ஆக்டிவ் ஓவராலாக படம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸு சேஸ் சீக்வன்ஸு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குட் ஃபிலிம். தேங்க்யூ. இந்தியன் ஒன்று வந்து அவர் கமல் சார் மட்டுமே இல்லை, இந்தியன் டூ இப்போ நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம். இப்போதான் இந்தியன் டூ பார்க்க இட்ஸ் கிரேட் புது அனுபவம். சங்கர் சாரும் கமல் சாரும் வந்து எந்த விதத்துலையும் சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பெரிய காம்பினேஷனாக இருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர ஒற்றை சைக்கிள் ஃபைட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் கிரேட். இதில் என்னென்னா, இது வந்து இந்தியன் 3க்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சொல்லலாம். என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படம். என்னுடைய அன்பு தம்பி லைக்கா சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்கிறாரு. பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் படத்தோட பாகம் 2 பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நானும் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்களெல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்குறது, அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை, அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பு பெற்றேன். அது எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு இப்படிதான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்கு இல்லை, நல்ல பொழுதா அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு. திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகம். அப்படிதான் எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்ள நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்தும். ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல இருக்கு. தொடக்க காட்சியில் ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கான். அதை பார்க்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம், அவர் குந்தூரில் ஏதோ இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருது. பார்த்து போடா அப்படின்னா, நீ பாத்ரூமில் போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையை இந்த படம் விதைக்கும். அதில் உங்களுக்கு தெரியும், அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பு, நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், இதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா? இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள்லேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று என்னாதனால் கண்ணு முன்னாடி நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு. ஆனால் அந்த படம் சொல்லுது, இப்போ யார் சரி செய்யறதுன்னு சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறது தான் கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்து. நாம் வாழ்க்கை தெருவை கூட்டணும், தேசந்தானா சுத்தமாகும். இதை செஞ்சால் நாடு சரியாயிடும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியாத திரையில் ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை செஞ்சால் கைதட்டுறேன். இது உளவியல். ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது? நீ உன் வீட்டை சரி செய்யி. ஒரு இந்தியன் வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வரலை, என்ன பண்ணுவ? அப்போ நீ சரி செய்யி.
நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது. அதுதான் சொல்லுவேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, நீங்கள் ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி, ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான், லஞ்சம் ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்த 5 ஆண்டில் மாற்றிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரெக்ட் ஆகிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு லஞ்சமயமாயிட்டா ஒன்று நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணி இறைச்சிட்டு வேற தண்ணியை, கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்போ ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்கன்னு மக்கள் தெருவில் இங்கே போராடும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய ஐயா சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க சொல்கிறேன், பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு குறையோடி அழுக்கு சமூகமாக இருக்கிற, குற்ற சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை இது ஒரு கலையாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. இல்லை, நீங்கள் தம்பி 75 வருஷமா ஊறி போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்தில் சரி இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டால் பதில் இருக்கா? இல்லை இல்லை, இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தால் கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நீங்கள் மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அந்த படம் வந்துருச்சு போதும், நீங்கள் விடலையே. ஏன் ஊழல் லஞ்சம் ஒளியிலையே? இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறவ மருந்து தேவைப்படுது இல்லை, நோய் இருக்கு மருந்து வேற என்னென்ன அதுல சொல்லிட்டீங்களே, இதுல சொல்றீங்களே, அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாகணும், மருந்து கொடுத்தாகணும். ஊழலை பேசி என்ன செய்யுது? இல்லை, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரானவரா? நீங்க எதிரானவரா? இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும், சிறப்பு தரிசனம். பிரசவத்துக்கு போறேன்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சி சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தை தான் லஞ்சம். அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, காசு வச்சிருக்கான். அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. கிடைக்காது எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிக்கிறானா, 50 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு கிடைக்குமா? இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற, அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அப்போ தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா, நாம சரியா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சரியானா நாடு சரியாயிரும். அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணி வேணும். அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்போதான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒழிங்க, சரியாயிரும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒழியும். அதை தான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறணும்ல, அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம். பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாகணும்ல, அது தூய்மையா இருக்கணும், அது நஞ்சாயிடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இல்லை. அதை சரி பண்ணணும். அது யார் சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னையே சரி பண்ணிக்கிறேன், அவரை சரி பண்ணிக்கிட்டோம், சரியாயிரும். அவ்வளவுதான். யாரு
எனக்கு தகுதி கிடையாது. இப்போ இந்த இடத்துல இது வேணாம்னு நினைக்கிறேன், அதுக்கு வேற இடம் இருக்குது, விட்டுருங்க. இது படமாக பேசுங்க. அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்குது, அங்கே பேசிக்கிறேன்.